ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு MTC. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பேட்டரியில் நீங்கள் 100% சார்ஜ் போடுறீங்கன்னா அந்த சார்ஜ் வந்து 0% ஆகாமல் நீங்கள் 100%லேயே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த நம்ம வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேட்டரி சார்ஜ் நிற்கலைன்னா இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்புறமா உங்களோட ஃபஸ்ட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நைட் டைம் சார்ஜ் பண்ணுறத கம்மி பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோன் வந்து நைட் டைம் ரொம்ப நேரம் சார்ஜ் ஆகும்போது அது கொஞ்சம் உங்களோட பேட்டரியை காலி பண்ணுறோம், கொஞ்சம் உங்கள் பேட்டரி செத்துரும் சீக்கிரமாகவே. ஸோ நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோன் ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகும்னா நீங்கள் வந்து பகலில் கொஞ்சம் நேரம், நைட்டில் கொஞ்சம் நேரம் அந்தமாரி கொஞ்சம் சார்ஜ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஆட்டோ பிரைட்னஸ் வந்து நம்மளோட பேட்டரியில் நம்மளோட ஸ்க்ரீன் வந்து பிரைட்னஸை ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேஞ்ச் பண்ணிக்கும். நம்மளோட ஸ்க்ரீன் அந்தமாரி பண்ணும்போது அதோட சென்சார் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆன்லேயே இருக்கும். ஸோ ஆனில் இருக்கும்போது அது கொஞ்சம் தனியாக பேட்டரியை சாப்பிடும். ஸோ நீங்கள் எப்போவுமே மேனுவலாக உங்களோட செட்டிங்ஸில் இருக்க போய் அந்த பிரைட்னஸை சேஞ்ச் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது. ஸோ கொஞ்சம் உங்களோட பேட்டரியும் கொஞ்சம் லாங் லைஃப் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களோட சார்ஜ் பின், உங்களோட சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல், நீங்கள் எந்த ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட ஒரிஜினல் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட ஃபோனுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பேட்டரி லாங் லைஃப் வரும். அப்புறம் அந்த டேட்டா கேபிள் இருக்குல்ல, அதே அந்த டேட்டா கேபிளும் உங்களோட ஒரிஜினல் டேட்டா கேபிள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு 100 200 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேட்டரி லாங் லைஃப் வரும். அவ்வளோதான். அடுத்தது ஆம்லோட் டிஸ்பிளே. நீங்கள் ஆம்லோட் டிஸ்பிளே யூஸ் பண்ணும்போது டார்க் மோட் நிறைய யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஆம்லோட் டிஸ்பிளே யூஸ் பண்ணும்போது ஒரு பிக்சலுக்கும் ஒரு சின்ன எல்இடி வச்சுருப்பாங்க. அந்த எல்இடி வந்து பிளாக் கலர் லைட் வரும்போது அந்த எல்இடி டோட்டலாக அங்கே ஆஃப் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பிளாக் ஷேடோ கொஞ்சம் நல்லா கிடைக்கும்ன்றதுனால அது பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆம்லோட் டிஸ்பிளே வச்சிருக்கும்போது டார்க் மோட் யூஸ் பண்ணிங்கன்னா, வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா டார்க் மோட் இருக்குல்ல, அந்த டார்க் மோட் வந்து எக்கச்சக்கமாக பிளாக் மட்டும் தானே வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அந்தமாரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எல்இடியில் ஆஃப் ஆகும்போது பிளாக்னஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேட்டரி வரும். அடுத்தது உங்களோட ஃபோன் அப்டேட், சாஃப்ட்வேர் அப்டேட் வரும்போது நீங்கள் எப்போவுமே வந்த உடனே அப்டேட் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஏன்னா சாஃப்ட்வேர்ஸ்லாம் நிறைய பக்லாம் வருதில்ல. ஸோ அந்தமாரி உங்களோட அதெல்லாம் பக்லாம் நிறைய இருந்துச்சுன்னா உங்களோட பேட்டரியை காலி பண்ணிடும். ஸோ நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த அப்டேட் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் சர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களோட பேட்டரியை வந்து ரொம்ப நேரம், உங்களோட ஸ்க்ரீன் ரொம்ப நேரம் ஆனில் வச்சிருக்க மாதிரி பண்ணுவீங்க. அது உங்களோட பேட்டரியை சீக்கிரமாக காலி பண்ணும். ஸோ அதை உங்களுக்கு 15லேருந்து 20க்குள்ளே வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த கொஞ்சம் டைம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கே அந்த கொஞ்சம் டைம்லேயே யூஸ் பண்ண பழகிடும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆப்ஸ். நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணீங்களோ அந்த ஆப்புக்கு லைட் ஆப் இருக்கான்னு பாருங்கள். நிறைய யூஸ் பண்ணுற எல்லா அப்ளிகேஷனுமே லைட் ஆப்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த லைட் ஆப்ஸை யூஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். உங்களோட பேட்டரியே வந்து அது கொஞ்சம் லாங் லைஃப் வரும். ஃபேஸ்புக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இந்த பப்ஜிலாம் பார்த்தீங்கன்னா நிறையவே பேட்டரி சாப்பிடும். இல்லை அந்தமாரி இதுக்கெல்லாம் நிறைய லைட் ஆப்ஸ்லாம் நிறைய இருக்குல்ல, வாட்ஸ்அப்புக்குலாம் கூட லைட் ஆப் இருக்குல்ல, அந்த லைட் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பவர் சேவ் மோட். நீங்கள் வந்து எங்கன்னா லாங் டூர் போகிறீங்க, உங்கள்கிட்ட சார்ஜ் இல்லைன்னா நீங்கள் உங்களோட பேட்டரியில் இருக்க உங்களோட ஃபோனில் இருக்க பவர் சேவ் மோட் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஃபோனில் அன்வான்டாக இருக்கிற எல்லா அப்ளிகேஷனும் உங்களுக்கு பிளாக் ஆகிட்டு யூஸ்ஃபுல்லாக அந்த மெசேஜ் பண்ணுறது, கால் பண்ணுறது அப்படின்ற ஒரு சின்ன இது மட்டும் உங்களுக்கு ஆனாக இருக்கும். ஸோ அந்தமாரி பண்ணிங்கன்னா உங்களோட பேட்டரி லாங் லைஃப் வரும். உங்களோட ஃபோன் வந்து உங்களோட பேட்டரி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுனால லாங் லைஃப் வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோனை எப்பவுமே சார்ஜ் பண்ணும்போது லோவாக ரொம்ப கம்மியாக, இப்போ இந்த பேட்டரி தான் நம்ம மனுஷன்னு வச்சுக்கிங்களேன், லோவாக சார்ஜ்னா நம்ம எப்பவுமே கம்மியாக தானே வேலை செய்வோம். அதுவே அதிகமாக சார்ஜ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எக்கச்சக்கமாக சார்ஜ் இருந்துச்சுன்னா நமக்கே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்மளோட மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதேமாதிரி தான் இந்த பேட்டரிக்கும் 100% சார்ஜ் இருந்தால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். இதுக்கு கரெக்டான அளவு பார்த்தீங்கன்னா 75லேருந்து 25 தான் நம்மளோட பேட்டரி வச்சுக்கிறதுக்கு கரெக்டான ஒரு இது. அப்போ தான் அவங்க வந்து ரிலாக்ஸாக நம்மளோட இது வேலை செய்யும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் கேஸ் நீங்கள் போட்டு வச்சு சார்ஜ் பண்ணுறதுனால உங்களோட ஃபோனில் இருக்க ஹீட்னஸ் இருக்குல்ல, அது வெளியேறாது. அது வெளியே போகலன்னா உங்களோட பேட்டரியை காலி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். அது உங்களோட பேட்டரியை காலி பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா உங்களோட கேமரா இருக்குல்ல, லென்ஸ் இருக்குல்ல, அதையும் காலி பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட செட்டிங்ஸில் போய் பேட்டரி யூசேஜ்னு போட்டிங்கன்னா உங்களோட பேட்டரிலாம் எந்தெந்த அளவுக்கு யூசேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆப்ஸில் எந்தெந்த அளவுக்கு சாப்பிட்ருன்னு சொல்லிட்டு காமிக்கும். அதில் சாப்பிட்ருக்க ஆப்லாம் கொஞ்சம் பார்த்து லைட் விஷன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அது யூஸே பண்ணலாம், அதை டெலிட் பண்ணிக்கலாம். அது ஒன்று. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பேட்டரியை பற்றி. நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பேட்டரியுமே அலுமினியம் பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 mAh பேட்டரி வச்சுருந்தீங்கன்னா அது வந்து யூசேஜ் பண்ண 200 mAh பேட்டரிக்கான சார்ஜிங் கெப்பாசிட்டியை கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அது வந்து நம்மளோட பேட்டரி ஆகக்கூடாதுன்னா சார்ஜ் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணுமா. இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன், எனக்கும் ஒன்றும் புரியல.
உங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கிங்களேன். ஸோ பேட்டரியை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனை சார்ஜ் போடுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கூலாக இருக்கக்கூடாது. கூலாக இருந்துச்சுன்னா நம்ம கூலாக இருக்க இடம்லாம் நம்ம ஏரியாவில் பார்க்க முடியாது. இருந்தாலும் சூடாக இருக்க இடத்துல வச்சு சார்ஜ் போடுவோம்ல, இந்த டிவி பக்கத்தில் இதுக்கு பக்கத்தில் வச்சு சார்ஜ் போடும்போது, ஃப்ரிட்ஜுக்கு மேலே வச்சு சார்ஜ் போடும்போது உங்களோட பேட்டரி காலி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கேம் விளையாட்டி சார்ஜ் போடாதீங்க. ஃபோன் அப்போ ரொம்பவும் சூடாக இருக்கும். ஸோ சூடாக இருக்கும்போது நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களோட பேட்டரி கொஞ்சம் காலியாக சான்சஸ் இருக்குது, செத்தும் சீக்கிரமாகவே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணுவோம்ல, நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணும்போது உங்களோட பேட்டரியோட கெப்பாசிட்டி அதிகமாகவே காலியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 70% கெப்பாசிட்டி தான் இருக்கும், 90% கெப்பாசிட்டி போட்டிங்கன்னா 70% கெப்பாசிட்டி தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஓப்பவே சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் டேபிளை விட்டு இந்தமாரி தான் நாங்கள் சூடெல்லாம் பவர் அடாப்டர்லேயே வச்சுக்கிறோம். ஸோ பவர் அடாப்டரே எங்களுக்கு கேப்சர் பண்ணிவிடும். ஸோ உங்கள் ஃபோனுக்கு எந்த சூடும் வந்து அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு பேட்டரி லாங் லைஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும், ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவும் கொஞ்சம் ரிஸ்க்கான இதுதான். நீங்கள் வந்து ஸ்லோ சார்ஜிங் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஃபோனுக்கு. ஃபாஸ்ட் சார்ஜே போடாமல் கொஞ்சம் ஸ்லோ சார்ஜிங் யூஸ் பண்ணி அது ஃபாஸ்ட் சார்ஜ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் வந்து உங்களோட ஒரு 5 வருஷம் உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய யூசேஜ், அந்த பேட்டரி யூசேஜ் இருக்குல்ல, அது எப்படியும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக தான் செய்யும், எப்படியுமே ஆகும். ஸோ நீங்கள் ஆகும்போது உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மாற்றலாம். உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் நல்லா தான் இருக்குது, பேட்டரி மட்டும் தான் டேமேஜ் அப்படின்ற லெவலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் கம்பெனியோட நீங்கள் என்ன கம்பெனி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியோட சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போய் அவங்களோட ஒரிஜினல் பேட்டரி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. அப்புறம் என்ன, பாய் guys. நம்ம MTC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப். வி see in next video guys.